शिव 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 குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு ஜாதா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வந்திருக்கின்ற அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் இதற்கான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஆண்டு விழாவை சிறப்பாக நடத்திய சங்க நிர்வாகிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சங்க ஆண்டு விழாவில் ஒரு நண்பரை பார்த்து கேட்டேன், ஐயா நான் பேசினேன் எப்படி இருந்ததுன்னு. அவர் சொன்னாரு, திரை கதை வசனம் டைரக்ஷன் அருமையா இருந்ததுனாரு, பாடலும் நல்லா இருந்ததுனாரு. நான் கேட்டேன், ஐயா இந்த நடிப்பு எப்படி இருந்ததுன்னா, அதுதான் கொஞ்சம் சரியில்லைன்னாரு. சரி முன்னேற்றிக்கிறேன்ட்டேன். இன்னொரு நண்பர் சொன்னாரு, கேட்டேன் நீங்க பேசுனது புரியலைன்னாரு. நான் சொன்னேன், நான் பேசியது புரியலையா, நான் சொன்ன கருத்து புரியவில்லையா என்று கேட்டேன். இல்ல நீங்க சொன்ன கருத்து புரியலைன்னாரு. நான் சொன்னேன், கண்டிப்பா புரியாது. நான் ஒவ்வொரு நூலையும் மூல நூட்களை 20 தரம் 10 தரம் 15 தரம் படிச்சாதான் எனக்கு புரியுது. நான் பேசுற பேச்ச ஒரு தரம் நீ கேட்டீங்கன்னா உனக்கு புரியாது, ஒரு 20 தரம் கேளுன்ட்டேன். அடுத்தாப்புல இன்னொரு நண்பர் கேட்டாரு, வேகமா பேசிட்டீங்கன்னாரு. நான் சொன்னேன், அத சொல்லுவோமா, ஒரு உணவு விடுதியில அதுல கீழே இருக்க ஆள்கிட்ட போய் இன்னைக்கு சாப்பாடு போடப்படும் எழுதான்னாரு. அவன் போனான், போர்டு சின்னதா இருந்திருக்க. சரி எழுதானே, சாப்பாடு டுப்பா டப்பா டூம்னு எழுதிட்டான். முதலாளி கேட்டாரு, என்னடா இப்படி எழுதிருக்கேன்னா, நீ கொடுத்த போர்டுக்கு இப்படிதான் எழுத முடியும், அகலமான போர்டு கொடுத்தீங்கன்னா நான் பெருசா எழுதிருப்பேன்னா. சரி இருக்கட்டும். சரி, இன்னைக்கு என்ன செய்தியை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் என்றால், முதலாவதாக சொன்னேன், இந்த 999 கேள்வின்னு ஒண்ணு சொன்னேன். அது நிறைய பேர் கதையா கூட தெரிஞ்சிருக்கலாம், இருக்கட்டும். அதுல இருந்து ஒரு 10 கேள்வி. இரண்டாவதாக வழக்கமா பேசுகிறது 11வது பாவம். அது எனக்கு அருமையா இருக்க போகுது. காரணம் என்னன்னா, ஒரு விசேஷமான நிகழ்ச்சின்னா இன்னைக்கு அந்த மகளிரும் பண்ணல, கொஞ்சம் அப்படி உண்டு பேசிக்கலாம், ஐயா சொல்றது மாதிரியா இல்ல, நான் பாக்குறவர்களே இல்லை. சரி, அடுத்ததுல இந்த 11ஆம் பாவத்தை பத்தி ஒரு 11 பாடல், அதுக்கப்புறம் 11ஆம் பாவத்தில இருந்து 11 ஜோதிட விதிகள், 11ஆம் பாவத்தில இருந்து ஒரு நெட்டெடுப்பு கணக்கு, அடுத்தாற்பல இந்த குப்புசாமியினுடைய 4 ஜோதிட விதிகள் சொன்னான். அந்த குப்புசாமியுடைய 4 ஜோதிட விதிகளில் இருந்து ஒரு உதாரண ஜாதகம் சொல்லி, அந்த குப்புசாமி ஜாதகம் அந்த விதியும் அந்த ஜாதகமும் எவ்வாறு ஒப்பிட்டு வருகிறது. கிட்டத்தட்ட 100க்கு 100 அந்த விதி ஒப்பிடுகிறது. காலையில பாத்தீங்கல்ல, ஐயா 2 ஜாதகம் போட்டாங்க. பாத்தீங்கன்னா நீங்க அந்த 2 11 சேர்ந்து இருக்கும். 2 11 எந்த ஜாதகத்துல வலுவாக இருந்தாலும் அவன் நல்ல காசு பணத்தோட இருப்பான். நீ எங்க போய் எத்தனை ஜாதகம் வேணாலும் பாத்துங்க, 100க்கு 95% சரியா வருதுங்க. 2 11 சேர்க்கை அதுதான் வருது. ரைட்டு. இப்ப இந்த 999 ஒரு 10 கேள்வின்னு சொன்னோம்ல, கேட்டேன், குப்புசாமியை கேட்டேன், ராசி என்றால் என்னன்னு. அவன் குப்புசாமி சொன்னான், நமது முன்னோர்கள் வான மண்டலத்தை 12 பிரிவாக பிரித்தார்கள். அந்த 12 பிரிவுக்கு 12 ராசி என்று சொன்னார்கள். ஆகவே மேசம் முதல் ரிஷபம், அது தெரிய விஷயம். பட்டியா
இரண்டாவது கேள்வி, நவக்கிரகங்கள் எத்தனை? அவன் சொன்னா, நவக்கிரகம் எத்தனைன்னு தெரியாம இவ்வளவு காலம் ஜோசியம் பார்த்தான்னா. இல்ல, அதுல ஒரு செய்தி இருக்கு, நான் அப்புறம் சொல்றேன். 9 நவக்கிரகம். சரி, 9. அந்த 9 நவகிரகத்தையும் 12 ராசிகள் எவ்வாறு பிரித்து கொடுத்தார்கள்? அவன் சொன்னா, ராகு கேதுகளுக்கு சொந்த வீடு இல்லை, உச்ச வீடு நீச வீடு இருக்கிறது, நட்பு பகை வீடு இருக்கிறது, சூரிய சந்திரனுக்கு ஒரு வீடு, மற்ற கிரகங்களுக்கு 2 வீடு. சரி, முடிஞ்சு போச்சு. நட்சத்திரம் எத்தனை? 27 நட்சத்திரம் தான். இந்த வால் நட்சத்திரம்னு ஒண்ணு சொல்றாங்க, அதை சேர்க்க மாட்டீங்களான்னு. அது அப்போ வந்து போகும், அதனால நாங்க அதை எடுத்துக்க மாட்டோம்னா. சரி, இந்த 27 நட்சத்திரத்தையும் 12 ராசிக்கு எவ்வாறு பங்கிட்டு கொடுத்தான்னா? அவன் அடிச்சான், ஒரு ராசிக்கு 2.25 நட்சத்திரம் சரியா வரும். பாவம் போட்டு பாத்தி ஒரு நட்சத்திரத்தை நாளாக்கி 108 ஆக்கி பிரிச்சீங்கன்னா கரெக்டா வந்துடும். சரி, லக்கணம் எவ்வாறு கணிக்கப்படுகிறது? தெரிஞ்ச விஷயம்தான் உங்களுக்கும். குழந்தை பிறக்கின்ற பொழுது சூரியன் எந்த ராசியில் பயணிக்கிறாரோ அதே ராசி. அதே போல நட்சத்திரம் வந்து சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரோ அவருடைய ஜென்ம ராசி சென்ம நட்சத்திரம். அடுத்த கேள்வி கேட்டேன், இந்த 9 கிரகம் சொன்னீங்களே, இந்த மாந்தின்னு ஒரு கிரகம் இருக்குது, அது எப்படின்னு? ஏன்னா ஐயா கோச்சிக்க கூடாது, என்னன்னு சொல்லிட்டாரு. அவன் சொன்னா, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி மாந்தி இருந்ததான் பாரம்பரிய ஜோதியத்துல. நானும் 10 வருஷமா பள்ளிப்பாளையம் ஜோசிய தோட்டத்துக்கு போனேன். மாந்தியை பத்தி யாரும் பேசல. அந்த ஐயா சொன்ன 2-3 பேர் போனதுக்கு அப்புறம் பேச ஆரம்பிச்சாங்க. அதான் சொன்னேன், ஈர பேனாக்கி பேன பெருமாளாக்கி பெருமாளுக்கு கோயில் கட்டி சிலை வச்சு திருவுரா இழுத்தான்லாம். அதுக்கு என்ன குப்புசாமி விளக்கலாம்? அது ஒண்ணும் கிடையாது. இத மாந்திங்கிறது ஒண்ணும் இல்லாத சப்ஜெக்ட் இது. அதுக்கு 12 பாவங்களில் மாந்தி இருந்தால் என்ன பலன் சொல்லிட்டாங்களா? 12 பாவத்துக்கு அடுத்தாப்புல அதுக்கு என்ன பரிகாரம்? ஐயா கோச்சுக்காதீங்க, சொல்லிட்டு அதுக்காக அதுக்கு பரிகாரம். அடுத்தாப்புல மாந்திக்குன்னு ஒரு கோயிலை கண்டுபிடிச்சாங்க. சொன்னேன், ஏய் அவனுக்கு மாந்தி மேல அவ்வளவு கடுப்புனேன். அவன் சொன்னா, எந்த கிரகமாக இருந்தாலும் தசா புத்தி இல்லை என்றால் அதை எடுத்துக்க வேண்டிய தேவையில்லை. யுரேனஸ், நெப்டியூன் இருக்கு, காலன், பரிவேடன், அர்த்தப்பிராணன், தூமகேது, இப்படி வரிசையாக நிறைய துணைக்கோள்கள் இருக்கின்றன. அந்த வரிசையோட நீ மாந்திய நிறுத்திக்கன்னா. சரி, அடுத்த கேள்வி கேட்டான், இந்த காலபுருஷ தத்துவம் காலபுருஷன் தத்துவங்கள் சொல்றாங்களே, அது எப்படின்னா என்னன்னா? அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு சொல்லுவேன். ஐயா காலையிலே சொல்லிட்டாரு, ஒரு தடுப்பு சோறு வேகத்தடை போட்டது மாதிரி போட்டாரு. இருந்தாலும் அப்படி லேசா தொட்டுட்டு போலாம். அதாவது இந்த காலபுருஷ தத்துவம் என்பது என் குருநாதர் பால் சொல்லணும்னா அது ஒரு உருப்படாத ஜோசியம்னு சொல்ல மாட்டேன். நான் உருப்படாத ஜோசியம்னு நான் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் அது ஜோதிடம் சொல்லுவதற்கு உருப்படியான விதிகள் எதுவும் எழுதப்படவில்லை. தற்காலத்தில் யார் யாரோ என்னன்னோ எழுதி கொண்டிருக்கிறார்கள். அதை பத்தி கவலை இல்லை. அப்படியா? அப்புறம் கேட்டேன், என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒரு ஜோதிட முறையை கண்டுபிடிச்சிருக்காரு. கால பொண்டாட்டி தத்துவம்னு ஒண்ணு எழுதியிருக்காரு. அதற்கான நல்ல நல்ல விதிமுறைகள் எல்லாம் எழுதி வச்சிருக்காரு. அதை இன்னும் ஒரு 3 மாதத்தில் அறிமுகப்படுத்த போறாரு இருக்காரு.
அது வந்து சிறப்பு கூட்டம் போடுறேன்னு இருக்காரு. ஆன்லைன் வகுப்பு, சூட்சம வகுப்புலாம் அந்த கால பொண்டாட்டி தத்துவத்துக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அதை பத்தி பேசுறேன் நான். சரி, 999 இருந்து ஒரு 10 கழிச்சுங்க. இப்ப நேரா 11ஆம் பாவத்துக்கு போறோம். அதுல வந்து ஒரு தீர்க்க முடியாத ஒரு பிரமாதமான ஒரு செய்தி தெரிஞ்சது முன்னாடி. 10 மேல் 1 அதனின் பலனை கேளு, நன்றாய் பகருகிறேன் பயிர் வளப்பம் பரி நல் வேலம் வித்தை மிகுலாபம் நல்லறிவு உயர் சேர்க்கை மிகு மனதோடு உற்ற சிவிகைகள். அடுத்தால சொன்னாரு, உத்தரம் செறிந்த பசும் பொன்னை ஒத்த உயர் மனைவியால் சேர்க்கை இவற்றையெல்லாம் நீ கெத்தாக அறிந்து விளம்புவாயே வேதமென உன் ஜோதிடத்தை போட்டிடுவார். நல்ல கவனிங்க, இந்த புலிப்பாணியாரு எவ்வளவு லொள்ளு பிடிச்ச ஆளு. நாங்க படிக்காத புலிப்பாடியாமா, நீ என்ன சார் அப்படி பிடிச்ச விட்டீங்க புலிப்பாணியா லொல்லுங்கிறிய? சொல்றேன் கேளுங்க. சொன்னாரு, நீ விவசாயம் செஞ்சினா பயிர் நல்லா வரும்னு சொன்னாரு. சரி, வச்சுட்டோம். 11ஆம் இடத்து அதிபதி நல்ல நிலையில் இருந்தா நீ செய்கிற தொழில் நல்ல சிறப்பாக இருக்கும், எடுத்துக்கோ, பயிர் வளப்பம். அடுத்த சொன்னார், பரி என்றால் குதிரை, குதிரை நல்லா இருக்கும். நல் வேலம், யானை நல்லா இருக்கும். வித்தை, நீ என்ன தொழில் செய்கிறியோ அவன் ஜாதகத்தை பொறுத்து வித்தை நல்லா இருக்கு, மிக லாபம் கிடைக்கும். நல்லறிவு, மூத்தவர், உயர் சேர்க்கை. அடுத்தாவது சொன்னாரு, மிக்க மனதோடு உற்ற சிவிகைகள். முதலே சொல்லிட்டீல, யானை சொன்னா, குதிரை சொன்னா, பயிர் வளர்ப்பது. இங்க என்ன சிவிகைனா, ஆடம்பரமான கார், இன்னோவா கார், கிராசி வச்சிருக்கீங்களா, போட்டுக்க, நீயா வச்சுக்க. இப்ப 11ஆம் இடம் சிறப்பா இருந்தா அதெல்லாம் வந்து சேரும். இத வரலை பிரச்சனையே இல்லைங்க. அடுத்தவரி சொன்னாரு, உத்தரியும் செறிந்த. இந்த உத்தரியம் என்பது ஆடை. ஏன் ஆடைன்னு சொல்லனா, இந்த உத்தரியம் என்பது மேலாடை. அதான் அந்த காலத்துல பட்டு அங்கஸ்திரம் சொல்லுவாங்க. எப்படி இந்த திரைப்பட நடிகர்கள், நாடக நடிகர்கள், திருக்கூத்து நடிகர்லாம் வந்து அந்த இரவுல நடிக்கும் போது அவர்கள் போட்டு இருக்க ஆடை வந்து எவ்வாறு ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்குதோ அந்த மாதிரி ஆடை உத்திரம் செறிந்த. அடுத்த வார்த்தை போட்டாரு பாருங்க, பசும் பொன்னை ஒத்த. உங்க அப்பாயி பாட்டு தாஜ வச்சிருந்தா, நகை வச்சிருந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அது கப்படிச்சு போட்டு புளிங்க மாதிரி இருக்கும். அது அவரே எடுத்துக்கல. பசும் பொன் நகை கடையில அப்போதுதான் செஞ்சு அப்போது இருக்கு பாருங்க. அந்த நகை எவ்வாறு மிடுமிடுன்னு இருக்குதோ அந்த போல நகை. அதோட நிறுத்திருக்கலாம்ல. பசும் ஒன்னை ஒத்த உயர் மனையா சேர்க்கை. ஜிகி ஜிகி ஜிகின்னு கலரா பசும் பொன்னை போல மின்னுகின்ற யார் வருவா? மனையால். அத மனையால் சொன்னாரு. அது துணையால். ஏன்னா துணைவியார் தானே. 7ஆம் இடம் நமக்கு என்னது? கலத்தரம் சார. அவங்களுக்கு தானே இவர் முக்கியம் கொடுத்துட்டு இருக்கணும். மனையால் சொன்னாரு. ரைட்டு, ஏத்துக்கோ. ஏதோ 2வது ஒண்ணு துணைவியார் பிடிச்சிட்டு வர்றான்னு வச்சுக்க, ரைட்டு. அடுத்தப்பல உயர் மனையால். அது என்ன? மனையால், உயர் மனையால். அத்தனை என்ன சொன்னாரு? பசும் முன்னை ஒத்த மனையால். அதுக்கப்புறம் உத்தரம் தெரிந்த மனையால். ஏன்னா இவர் புலிப்பாணி யாருன்னா போகருடைய சீடர். அவரு போய் ஒரு 50-100 வருஷம் சைனாவுல போய் பண்ணிட்டு வந்தாரு. அந்த குறும்பு இவருக்கு அதான் எழுதினாரு. சரி, இந்த ஆளு 11ஆம் இடத்துக்கு இந்த துணைவியாருக்கு, ஏன்னா மனைவிக்கு அசிஸ்டண்டா இருக்கவங்க தானே துணைவியாரு. இந்த துணைவியாருக்கு இவ்வளவுலாம் வந்து
சரி, இந்த மனைவி ஸ்தானத்தை போய் பார்ப்போம். 7ஆம் இடத்துல இந்த ஆள் எப்படி எழுதியிருக்காரு எழுதுறாரு பாருங்க. சப்தமத்தின் பலனை கேளு மனமதாகும். 7ஆம் இடத்துக்கு முன்னுரை எழுதுறாரு. சப்தமத்தின் பலனை கேளு மனமதாகும் அப்படின்னா என்னங்க? 7ஆம் இடத்தின் பலன் என்னவென்றால் ஜாதகனுக்கு கல்யாணம் ஆகணும். ஏன் இந்த உத்தரியஞ்சரி ஆடைய காணா, இந்த பசும்பொன்னை ஒத்த என்னதுங்க உயர் மனையா சேர்க்கை காணா, அங்க போய் உப்பு சப்பு இல்லாம அவனுக்கு திருமணம் ஆகும். இது கரெக்டுங்களா? பாண்டிய மன்னனுக்கு வந்த சந்தேகம் போல எனக்கு பயங்கரமான சந்தேகம் வந்துருச்சு. பாண்டிய மன்னனுக்கு கூட கொடுக்காது. என்னையா இந்த ஆள் இப்படி எழுதுறாரு, இதை விடக்கூடாது அப்படின்னு ஜாதக அலங்காரத்துக்கு போனோம். இந்த ஆள் 11ஆவது இடத்துக்கு என்ன எழுதியிருக்காருன்னு பார்த்தோம். என்னும் மூத்தோ சேவித்திடும் பேர்கள். அந்த ஆள் என்ன அடுத்த ஒரு இளங்கொடி மனையாள். இன்னும் 2வது கல்யாணம் பண்ணிருக்க 80-70 வயசுல ஒரு ஆள் கல்யாணம் பண்றான். அவன் 80 வயசுக்காரியாவ கல்யாணம் பண்ண போறேன். அவன் யாரு? அவன் ஒரு 25 வயசுல தான் முடிப்பான்னு வச்சுக்க. அதான் அந்த ஆள் இளங்கொடி மழையாள். அவன் கேட்டேன், பல ஜோசியத்தை யோசனை கேட்கலாம்னு பார்த்தேன். அவங்க ஏதாவது நம்மளை பார்த்து திட்டி போடுவாங்க, பைய வேலை ஆளு. குப்புசாமியை கேட்டேன், குப்புசாமி இந்த 11ஆம் இடத்திற்கு உத்தரம் தெரிந்த பசுமொன்னை ஒத்த உயர் மனையால் சொல்லியிருக்கா, சேர்க்கன்னு சொல்லியிருக்காரு. இங்க உப்பு சப்பு இல்லாம 7ஆம் இடத்தின் கல்லணை கேளு சப்தம் மனமலாக்குனா. சார் நான் சொல்றேன் உங்களுக்கு புரியும்படியா. நம்மெல்லாம் அந்த காலத்துல எங்க சார் சட்டை எடுத்து போடுறீங்க? நம்ம அப்பா அம்மா சட்டை எடுத்து போடுவாங்க. அந்த சட்டை எடுத்து வாங்கிட்டு வந்த சட்டை நம்ம போட்டுக்கிறோம். அது லூஸா இருந்தாலும் போட்டுக்குவோம், டைட்டா இருந்தாலும் போட்டுக்கிறோம், கலர் பிடிச்சாலும் போட்டுக்குவோம், கலர் பிடிக்கலனாலும் போட்டுக்குவோம். நம்ம அப்பா அம்மா எடுத்தாந்து கொடுக்க சட்டை அப்படின்னா 7ஆம் பாவத்துக்கு இதுன்னா. அப்ப 11ஆம் பாவத்துக்கு என்ன? நம்மளே போய் ஜவுளி கடைக்கு போய் பிடிச்சமானதா அப்படி தொட்டு பார்த்து அப்படி மேலையில போட்டு பார்த்து அதுக்கப்புறம் 4 பேர்த்த யோசனை கேட்டு பரவாயில்லையா அப்படின்னு கேட்டு அங்க போய் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போய் ஒண்ணு சட்டை எடுத்துக்கிறோம்ல. இதுதான் சார் 11ஆவது பாவம். சரியான விளக்கம், மறக்க முடியாத விளக்கம். எல்லாம் மறக்க முடியுங்களா? சரி ரைட்டு. ஏன்னா இந்த 7ஆம் பாவத்துக்கு அந்த சட்டையை போட்டுதான் ஆகணும், வேற வழியே இல்லை. என்னடா அப்பன்னு சொல்றேன் கேக்குற போடலாம். அது கலர் சரி இல்ல, டல்லா இருக்கு. அங்கெல்லாம் அந்த வேலை இருக்காது. உட்கார ஆட்டுக்குட்டிக்கு கிடா குட்டி வளர்ப்போம். அதுக்கு மாலையை போட்டு விட்டு டங்குன்னு மூளை வச்சு அடிச்சுட்டு போறான். அந்த கதையை நினைச்சிட்டு போயிட வேண்டியதுதான். சரி, இதை முடிச்சுட்டோம். இதுல 11வது ஒரு 10 பாட்டு சொன்னோம். முதல் பாட்டை என்னன்னாங்க, சூடப்பா சரராசி உதித்த பேருக்கு சுகமில்லை லாபாதினாலே, ஆடப்பா அகம்பொருள் நிலமும் நஷ்டமாகும், அப்பனே அரசாங்கத்தாருடைய தோஷமும் உண்டாகும், வீடப்பா திரவியம் அளித்தாரானாலும் விதமான அரிட்டமும் உண்டு பண்ணுவான் சொல்லிட்டு அடுத்தாப்புல சொன்னாரு, வீடப்பா கோணத்தில் இருக்க நன்று கொற்றவனே புலிப்பாணி சொன்னார். அதனால என்ன பண்றது, இந்த சரராசி உதித்த பேர்களுக்கெல்லாம் இந்த 11ஆம் இடத்து அதிபதிய கொஞ்சம் யோசனையா பார்த்து பதில் சொல்லு. ஐயோ லாபாதிபதி ஆட்சி பெற்றுட்டானேன்னு சொல்லிடாத, உச்சம் பெற்றிருக்கான கோணத்தில் இருந்தால் நல்ல பலன் செய்வார் அப்படின்னாரு. எப்படி அழகான பாட்டு.
காரணமா 11 குடை ஒன்றாலும் கருத்தாக பலம் குறைந்து நீசமானாலும் பூரணமாய் ரவி ஒருவன் 11 நின்றிருக்கால் இவனுக்கு மூத்தோன் இல்லை. சீராக அப்படியே இறந்திட்டாலும் சிலன் இல்லை. அவன் குடும்பம் விளங்காதப்பா தனமுண்டு சுகமுண்டு உத்திரில் இல்லை. கலைத்திடுவான் இவன் புத்திரனும் தரணிதனிலே இரு குடும்பத்தாருக்கும் ஏக புத்திரன் என்று எடுத்துச் சொல்வாயே. 6ஆம் இடத்தில் ஆய கருங்கோல் ஒன்று வீராய் இருக்க மேவிய திசை பேராக வரினும் ஜாதகருடைய சகோதரர் பலம் குறைந்து நீசமாய் போய்விடுவாரே அப்படின்னாரு. 6:3:12 அந்தகன் இருப்பின் கூறும் பேருண்டாம் குறைவில்லா செல்வம் உண்டாம் ஏறும் பல்லக்கு உண்டாம் இடம்பொருள் ஏவல் உண்டாம் சொன்னாரு. காரும் அஷ்டலட்சுமி கடாட்சலம் உண்டு. அது சனி பகவான் 11 இருக்குன்னு சொன்னாரு. 10:3:11 அன்றும் 11 பகலவன் நிற்க ஜாதகன் எத்தியே பணம் பறிப்பான் தோழி சங்கரா இதமாக வாழ்ந்திருப்பான் தோழி சங்கிரா அப்படின்னாரு. 11 சூரியன் இருக்கிறதுக்காக அழகான ஒரு பாட்டு சொன்னாரு. அதனால வாக்கிற்கு இருக்கோளும் வாய்த்தவர் லாபத்தோடும் ஊக்கமிக்க உடையவர்களாக ஒன்றிட லக்கினத்தில் ஆக்கமும் அறிவோடு அளவில்லா செல்வ கேட்டு பாக்கிய போகத்தோடு பாரினில் வாழ்வான் நான் சொன்னாங்க. சொல்லியம் 2ஆம் இடத்து அதிபதி சூழ்நிலை லாபத்தானும் தெளிவிக்க வெள்ளம் லாபாதிபதி பாக்கியாதிபதி விரும்பி 2இல் உள்ள நல்ல குண தர்மனாய் 4 லட்சம் பொன் தேடு அல்லலுள்ள அவனியில் வாழ்ந்திருப்பான் சொன்னாரு. பாரான 11 குடையவன் தானும் பண்பாக பூமனுடன் கூடி நின்று பூராக 11 சனியும் பார்ப்ப பண்பாக இவனுக்கு மூத்தோன் இல்லை. நேராக அப்படியே இருந்திட்டாலும் நிலைக்காது ஜாதகனுக்கு மூத்தோன் தானும் பேராக அந்நாளையே சொல்லி வைத்தார். எவ்வளவு பாருங்க. சரி, இதோட முடிச்சுக்குவோம். ஒரு ஜோதிட விதிகள் சொல்றோம். பெரும்பாலும் இந்த ஜோதிட விதிகள் 16ஆவது விதிகள் பொருத்தமா வரும். முதல் விதி, 11ஆம் இடத்து அதிபதி அல்ல 11ஆம் இடத்தில் சுபகிரகம் நிற்க அடுத்த வாரத்தை சொன்னார் பாருங்க. சட்டை இல்லாத ஒருவர் துணையா இருக்க சட்டை இல்லாதவரால் தனநாசம் உண்டு பண்ணும் சிந்திக்க வைக்கிறாரு பாருங்க. இப்ப சட்டை இல்லாதவனா யாருங்க? எல்லா கிரகம் சட்டை போட்டு இருக்குது. இந்த 2 கிரகம் தான் சட்டை போடு இல்லையா? ஏன்னா இந்த 2 கிரகம் மாசம் மாசம் சட்டையை உருவி விட்டுக்கிட்டே போவாங்க. அதனால அவர் என்ன சொல்றாரு பாருங்க. சட்டை இல்லாத ஒருவர் அந்த 11ஆம் இடத்தில் இருக்கின்ற சுபகிரகத்தோடு சேர்ந்து நின்றால், ராகு கேது சேர்ந்து நின்றால் தனநாசம் பண்ணுவார். சுபகிரகம் தானே இருக்கணும். நீ எந்த கிரகம் சேர்ந்தாலும் சரிங்க. நீங்க எந்த ஜாதி 12 பாவத்திலே ராகு கேதுகள் எந்த கிரகத்தோடு சேராமல் இருந்தால் நல்ல பலன். ராகு கேதுக்கு வீடு கொடுத்த கிரகம் கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் சிறப்பான பலன். சேர்ந்துச்சு, அவரு சூரியனோட சேர்ந்துச்சு, அதை பண்ணினாரு, சந்திரனோட பண்ணாரு. எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் சரி ராகு கேது அந்த கிரகத்தினுடைய பலனை குறைத்து விடுவார்கள். இதுதான் 100% உண்மைங்க. சரி, முடிச்சாரு. அடுத்த அவ்வாறு இருக்கின்ற கிரகத்தினுடைய அங்கம் அடையாளம் அறிந்து பாருங்க. திரேகானம் அறிந்து பலனை சொல்லு. நீங்க ஓட்டு போட போனீங்கன்னா ஓட்டு ஸ்லிப் பூத்து ஸ்லிப் எடுத்துட்டு போனீங்கன்னா ஒரு ஆள் இருப்பான். அப்படியே இப்படி மாட்டிக்கிட்டு ஒரு ஆள் இருப்பான். கொண்டா குப்புசாமியா கொண்டா பார்த்துட்டு சொன்னாரு. அவருக்கு பேரு ஐடென்டிபிகேஷன் ஆபீசர். வந்துட்டாரா? இவர் என்ன ஜாதகத்துல இந்த 11ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்குன்னு பாரு. அடையாளம் கான். அவன் நல்லவரா கெட்டவரா, இல்ல 11ஆம் இடத்திற்கு நன்மை செய்யக்கூடியவரா தீமை செய்யக்கூடியவரா, அவரை யார் பாவ கிரகம் பார்க்கிறார்கள், இவருக்கு வீடு கொடுத்த கிரகம் எங்க இருக்குன்னா இதுதாங்க இந்த அடையாளம். அப்படி வார்த்தைகள பொறுக்கி போட்டு பாருங்க. அப்படி இருந்தால் அவர் தனம் அடுத்தாப்புல திரேகானம் சொல்லி இருக்காங்கல்ல. ஒரு ராசியை 3ஆ பிரிக்கிறோம். இந்த பாம்புகள் ஏறி இருக்கின்ற திரேகானம் இந்த கிரகம் 11ஆம் இடத்தில் இருக்கின்ற கிரகம் எந்த திரேகானத்தை வகையை சேர்ந்தது சொல்லு. 3வது சுப கிரகங்களுக்கு இடையே
லாபாதி என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்ததிபதி இருந்து ஒரு சுப கிரகங்கள் பார்த்தால் அருமையான யோகம். அடுத்து சொன்னாரு, இந்த 11ஆம் இடத்ததிபதி எந்த வீட்டில் இருக்கிறாரோ, அந்த நவாம்சத்தில் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த நவாம்சத்தில் இருக்கின்ற அந்த வீடு கொடுத்த கிரகமானது ராசி கட்டத்திலே சுப கிரகத்தோடு சேரி இருந்தாலும் அவனுக்கு நன்மை உண்டு, தனலாபம் உண்டு அப்படின்னார். அப்ப நவாம்சத்தை நீ பாரு. நான் பெரும்பாலும் கொஞ்ச நாளா நான் நட்சத்திர சாரம் தொடுவதில்லை, எல்லாம் சொல்லிடுவோம். ராசியில் இருக்கின்ற கிரகம் நவாம்சத்தில் எப்படி இருக்கிறது அதை பாரு. அது என்னுடைய கொள்கை. ஐயாலாம் கோச்சுக்குவாரு. ராசியில் இருக்கின்ற கிரகம் நவாம்சத்திலே எந்த நிலையில் இருக்கிறாரு, உச்சமா ஆட்சியா நீசமா சுவர் வீடா போ, அவ்வளவுதான், தீர்ந்து போச்சு. அதுக்கப்புறம் வேணா கொஞ்ச நாள் கழிச்சு ஆய்வு பண்ணி உள்ள போய்க்கலாம். அடுத்ததாக 11ஆம் வீட்டதிபதி எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதி பாருங்க. வீடு கொடுத்த கிரகம் முக்கியம். பாரம்பரிய முறையிலே வீடு கொடுத்த கிரகம் கிட்டத்தட்ட 50 விழுக்காடு முக்கியம். அந்த வீட்டின் அதிபதி சுப கிரகத்தோடு சேர்ந்து இருந்தாலும் தனலாபம். அடுத்தாப்புல இந்த 11ஆம் இடத்து அதிபதி அம்சத்தில் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதி 10ஆம் அதிபதியோடு சேர்ந்திருந்தாலும் 9ஆம் அதிபதியோடு சேர்ந்திருந்தாலும் அந்த வகையிலே அவனுக்கு தனம் சேரும். அடுத்த கருத்து சொன்னாரு, இந்த 11ஆம் இடத்து அதிபதி அல்ல 11ஆம் இடத்தில் சுபகிரகம் இருந்து ஒரு பாப கிரகங்கள் 11ஆம் இடத்தை பார்த்தால் சனாஸ்தனம், வரவுக்கு செலவுக்கு அவன் கரெக்டா தான் இருக்கும். 11ஆம் இடத்தில் சுபகிரகம் இருந்து இல்ல பாப கிரகம் இருந்து ஒரு பாப கிரகங்கள் பார்த்தால் முதல் போட்டு சொந்த தொழில் செய்யாத. 11ஆம் இடத்ததிபதி ஆட்சி உச்சம் பெற்று நல்ல நிலையில் இருந்தால் இவனுக்கு தனம் சேரும். இவனுடைய மூத்தோன் இருந்தால் அந்த மூத்தோனுக்கு தீர்க்காயில் சொல்லு. இவைகள்ல ஒரு 11ஆம் இடத்தை பத்தி ஒரு 11 விதிகள் சொன்னோம். இதான் நான் எடுத்துக்கிறதே. அடுத்தது நெட்டெடுப்புன்னு சொல்ல பாருங்க. 11ஆம் இடத்திற்கு லக்னாதிபதியை பாருங்க. இல்ல 11ஆம் முதல் எடுத்தோம்னா 11ஆம் இடத்தை பாருங்க. 11ஆம் இடத்தை நல்ல அதிபதி நல்லாக இருந்து அவரோட லக்னாதிபதி சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்க, அதாவது 11-1 சேர்க்கை. தன் முயற்சியால் பணம் வாழ்க்கை முழுவதும் தேடிக்கொண்டே இருப்பான். அடுத்தாப்புல 11ஆம் இடத்ததிபதி கூட்டல் 2ஆம் இடத்ததிபதி 11+2. முதல் 11 கூட்டல் 1 சொன்னேன், 11 கூட்டல் 2 மிக அருமையான ராஜயோகம். இது தோல்வி அடைந்ததே கிடையாது. ஐயா போட்ட முதல் ஜாதகத்திலே அந்த அமைப்பு இருக்கும். நான் கேட்ட உடனே 7ஆம் அதிபதி கெட்டு விட்டாரு. என்னன்னு கடை ஒரு கேள்வி கேட்டேன். ஐயா இந்த ஜாதகர் நல்ல வசதி வாய்ப்போட இருக்குமான்னு கேட்டேன். ஆமான்னாரு. அதான் சொன்னாரு, நான் எடுத்துக்கிட்ட காரணம் நீசனை நீசன் பார்த்தால் விசித்திர ராஜயோகம், நீசனும் தனவானாயில் நிதி பொருள் தனமும் கிட்டும். அப்ப நீசனை நீசம் பார்த்தால் அதோட முக்கியமானது ஒரு கிரகம் நீசம் அடைந்து அது வக்கரமானால் உச்சி ஆட்சிக்கு மேல உச்சத்துக்கு மேலான பலனை செய்யும். இப்படி கிரகங்களை எடுக்கிறோம். இது 2 சொன்னா. மூன்றாவதாக பிளஸ் 11 கூட்டல் 3 தன் முயற்சியால் தன் சுய தொழில் செய்து ஒரு சிறிய தூரம் சென்று அதன் மூலமாக தனம் தேடுவான். ஐயா நேனாச்சுன்னா சொல்லியிருக்க முடிச்சிடலாம். அடுத்தால 11 கூட்டல் 4 போட்டுக்க. அவனும் நல்லா இருந்தா
சொத்து சுகம், வண்டி வாகனம், வீடு வாடகை கூறுதல், இவைகள் போன்ற இவைகளால் அவனுக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்கும். 11 கூட்டல் 5 போட்டுக்க. 11ஆம் இடத்து அதிபதி கூட்டல் 5ஆம் இடத்து அதிபதி போடுக. பூர்வீக சொத்து அல்லது தன் மகன் வழி சொத்து ஏதாவது ஒரு வகையிலே இவனுக்கு வருமானம் வரும். சரி, எல்லாம் சொல்லிட்டீங்க. 11 கூட 6 சேர்ந்தா என்ன பலன்? இவன் அடுத்தவங்கள்ட்ட கடன் வாங்கி இவன் கடன் கொடுத்து அதுல வருமானம் பார்த்துருவான். 11 6 அடுத்தவங்கள்ட்ட கடன் வாங்கி இவன் வந்துடுவான். 1 ரூபாய்க்கு வட்டி வாங்கி 3 ரூபாய் வட்டி எப்படி சம்பாதிச்சிருவான்? அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. 11ஆம் இடத்தை பத்தி நல்ல வலுவா இருக்கணும். அடுத்தது 11ஆம் இடத்து 11 கூட்டல் 7 கூட்டு தொழில், மனைவி. 11 + 8 இதுக்கு என்ன பதில் சொல்லலாம்? திடீர் வருவாய், திடீர் யோகம், முதல் போடாத யோகம். நீங்க அதான் முக்கியங்க. முதல் போடாத யோகம் அடிக்கிறவன் அவன் தான். 11 9 தந்தை வழி சொத்து. 11 10 11 10 தொழில் வச்சுக்கிறோம். 11 12 எப்படி? வெளிநாட்டில் இருக்கிறதுக்கு 9ஆம் இடம் வெளிநாட்டு கூட வச்சுக்கிறோம் வச்சுக்க. இந்த 11 12 இருந்துச்சு வச்சுக்க, இவரு எச்சிக்கையால காக்கா ஓட்ட மாட்டாங்க. சிக்கனவாதியா இருப்பான். 11 12 நம்ம கூட அந்த சேர்க்கை இருக்குதுங்க. பாப்போம், ஏதாவது ஒரு கடையில போய் டீ குடிக்கலான்னு பார்த்தோம், கும்பலாம்னா சரி டீ குடிச்ச நிலப்போட போயிடுவோம். அவ்வளவுதான். அந்தாங்க 11ஆவது டீ குடிக்கணும் இடம் போடுறது. ஆனா அங்க சூழ்நிலை சரியில்லை. சரி வா குடிச்சிட்டோம் போத்தேப்போம். சரி, அடுத்ததாக 11ல இருந்து 11 + 2 போட்டுக்க. அதோட சூரியன் போட்டுக்க. 11 + 2 + சூரியன் போட்டுக்க. இந்த சூரியன் 11ஆம் இடத்து அதிபதி சொல்லி 2ஆம் இடத்து அதிபதியோடு இருந்தால் இவன் அரசாங்கம் மூலம் கான்ட்ராக்ட் பெரிய பெரிய தொழில் செய்து அதன் மூலமாக வருமானம் ஈட்டுவான். அடுத்தது சந்திரன். சந்திரத்துக்கு விவசாயம் வச்சுங்க, அல்லது காலையில கொடுத்து மாலையில் சம்பாதிக்கின்ற தொழில், விரைவில் செய்கின்ற தொழில், இவையெல்லாம் சந்திரனுக்குரியது. அடுத்தாப்புல செவ்வாய்க்கு 11 கூட்டல் 2 கூட்டல் செவ்வாய் போட்டுக்க. இவன் இருந்துச்சுன்னா இவன் நில புரோக்கர். தாராளமா சொல்லுங்க, தம்பி நீ நிலம் வாங்கி உனக்கு லாபம் கிடைக்கும். வந்துருச்சுல்ல அவனுக்கு. அல்லது விவசாயம் பாரு, விவசாயம் பார்க்கறதோட கந்து வெட்டி விடு போ. இல்ல, செவ்வாயோட ஒரு குணமே காரக தத்துவமே என்னன்னா வட்டிக்கு விட்டு தொழில் செய்யறதா செவ்வாய். அடுத்தது புதன். தான் கற்ற வித்தையை வைத்துக் கொண்டு ஏதாவது ஒரு தொழில் செய்வான். அதான் புதன். அதான் ஜோசி அவருக்குன்னு வச்சுக்க. புதன் நல்லாக இருந்து 11ஆம் இடத்து அதிபதிகள் சேர்ந்து விட்டால் இவன் ஜோசியத்துல நிறைய காசு சம்பாதிப்பாரு. அடுத்தாவுல இந்த 2 சேர்க்கை 11 கூட்டல் 2 கூட்டல் வியாழன் சேர்த்துன்னு வச்சுக்க. ஒரு தொழிலை ஆரம்பித்து, ஒரு தொழில் மட்டும் பல தொழிலை ஆரம்பித்து அந்த பல தொழிலும் இவன் லாபம் பார்ப்பான். அடுத்தது 11 கூட்டல் சுக்கிரன். 11 கூட்டல் 2 கூட்டல் சுக்கிரன். ஆடம்பரமான தொழில். இவனுக்கு வரப்போகின்ற மனைவியானவள் சம்பாதிக்கக்கூடிய மனைவியாக இருப்பாள். அரசு உத்தியோகத்தை சார்ந்த மனைவியாக இருப்பாள். அப்பா வீட்டுல இருந்து ஏதாவது வந்துகிட்டே இருக்கும். சரி, சனிக்கு என்ன சொல்லுவ? 11 கூட்டல் 2 கூட்டல் சனி. இவர் என்ன பண்ணுவாருன்னா 10 பேர்த்த வேலைக்கு விட்டுட்டு அந்த வேலையாளர்கள் இருந்து இவர் கமிஷன் அடிச்சுட்டு போயிருவாரு. அடுத்தாப்புல இந்த ராகுக்கு என்ன சொல்லுங்க? 10 கூட்டல் 2 கூட்டல் ராகு.
10 இல்ல 11 கூட்டல் 2 கூட்டல் ராகு. அரசியல். உழைக்காமலே காசு சம்பாதிக்கணும், அதுதான் ராகுங்க. பொய்யை வித்தாடுறது இல்ல, பொய்யை மெய்யாக பேசி அனைவருக்கையும் வந்து அடிச்சுப்பாங்க. புரோக்கர், அதாவது வாய் தொழில், முதல் போடாத தொழில் ராகுக்கு. அடுத்தாப்புல 11 கூட்டல் 2 கூட்டல் கேது. அனைத்து தொழில்களும் எந்தெந்த தொழில் இவருக்கு சாதகமாக பக்கத்துல யார் கூட இருக்காங்களோ 2ஆம் இடத்ததிபதி, அதுதான் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவே உதாரண ஜாதகம், ஒரு அருமையான ஜாதகம் சொன்னதான் பார்த்தேன். சரி, தேநீர் காலம் வந்து விட்டது, இந்த மழை வேற போய்ந்துகிட்டு இருக்கு. அடுத்த மாசம் அந்த உதாரண ஜாதகத்தை வைத்துக் கொண்டு இவ்வளவு காலம் பேசுவதற்கு வாய்ப்பளித்த சங்கத்தாருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.